கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 49வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவப்பிள்ளைகளாகி நம்மை பார்த்துதான் தேவன் மீண்டும் ஒரு விசை இந்த வசனத்தை கொண்டு வேதனையோடு சில காரியங்களை தேவப்பிள்ளைகளாகி நமக்கு உணர்த்தும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். சியோன் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறதை நாம் தியானிக்கிறோம். தேவப்பிள்ளைகளாகி நாம் தான் தேவனால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். அவர் வந்து உலாவும்படியாய் நம்முடைய சரீரத்தை அவர் அவருடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டார். நம்மைத்தான் அவர் அவருடைய சீயோனாய் பார்க்கிறார். நம்மிலே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளைகளாகி நாம் இதை உணர்கிறோமா? தேவன் நம்மை விரும்பி தெரிந்து கொண்டு நம்மிலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை ஒரு நிமிடமாவது நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தேவைகள், நிந்தைகள், இந்த காரியங்கள்லாம் வந்த உடனே நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற பிரதானமான காரியம், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். தேவன் நம்மை கைவிட்டதாகவும் நம்மை மறந்து விட்டதாகவும் தான் அநேக சூழ்நிலைகளில் நம் வேதனைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். தேவனை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட கிரியைகள் தேவனை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் என்று நம்மை பார்த்து வேதனையோடு சொல்லுகிறார். சியோன் என்னை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா? நான் அவளை கைவிட்டுட்டேன், நான் அவளை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் வேதனையோடு நம்மை பார்த்து இந்த வசனங்களை நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் ஒரு மனுஷனை கைவிட்டால் அவனால் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. இவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசினால் எந்த சேதமும் தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை மறக்காமல், நம்மை கைவிடாமல், கண்மணி போல இரவும் பகலும் நம்மை வேலியடைத்து பாதுகாப்பது தான் அதற்கான காரணம். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள், தேவைகள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது தேவனை வேதனைப்படுத்தும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது தேவனுக்கு பிரியமாய் தேவனை மகிழ்விக்கிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் 15, 16 வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறதுன்னு சொல்கிறார். இந்த வசனங்கள்னால தான் தேவப்பிள்ளைகளாகி நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம். ஏதோ சின்ன போராட்டம், சின்ன பிரச்சனை, சின்ன கொந்தளிக்கிற சூழ்நிலை, இதை கண்டு கர்த்தர் கைவிட்டார், கர்த்தர் மறந்தார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடவில்லை. கர்ப்பத்தின் பிள்ளையை ஒரு ஸ்திரீ மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அநேக சங்கீதங்களில் அவனுடைய பெற்றோர், அவனுடைய சகோதரர்கள் அவனை மறந்து அவனை வேற்று மனுஷனாய் அவனை எண்ணின போதெல்லாம் கர்த்தரை அவனோடு கூட இருந்து அவனுக்கு அடைக்கலமாய் அவனுடைய பிதாவாய் இருந்து அவனை நடத்தினதாக கர்த்தரை புகழ்ந்து பாடுவதை நம்மால் சங்கீதங்களில் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அது என்ன அர்த்தம்? உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறதுனால உன்னை நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து போக மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். உன் மதில்கள் எனக்கு முன் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். இது இதை காண்பிக்கிறது தெரியுமா? எப்பொழுதும் தேவன் நம்மை கண்ணோக்கமாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். தேவப்பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய், பெற்றோர் மறந்தாலும் யார் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறக்காமல் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து நம்மை நினைத்து நம்மை பாதுகாத்து மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தை தந்து பலப்படுத்தி எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு இம்மட்டும் அவரே நம்மை காத்து கொண்டு வந்தார். இனிமேலும் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நம்மை அமர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்பட்டு முடிவில் அந்த நித்திய ஜீவனிலே அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்தியமாக ஆளுகை செய்யும்படியாய் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவரே நம்மை ஏந்தி சுமந்து பாதுகாத்து தப்பு வைத்து உயர்த்தி
வழி நடத்துவார். மட்டும் நடத்தினவர் இனிமேல் நடத்துவார், கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளாகி நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சோர்ந்து போய் ஆண்டவர் கைவிட்டாரு, ஆண்டவர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பாம, எல்லா சூழ்நிலையிலும் இம்மட்டும் இவ்வளவு கொந்தளிப்பு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகும் அது என்னை மூழ்கி போடாதபடிக்கு, கவிழ்த்து போடாதபடிக்கு, நிர்மூலமாக்காதபடிக்கு என்னை ஜீவனோடு நன்மையாய் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து என்னை உயர்த்தி என்னிலே என்னுடைய தேவன் மகிமைப்பட அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிற ஆராதிக்கிற தேவசனங்களாய் இந்த சந்ததி எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின் பிரகாரமே அவரை துதிக்கிற அவருடைய சந்ததியாய், அவரை அறிவிக்கிற தேவசனங்களாய் கர்த்தருக்காக பிரகாசிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தாம் சொன்னபடியே நம்மை மறவாமல் பாதுகாத்து நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தமும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.